நம் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளினால் என்னென்ன விதமான துன்பங்களை எல்லாம் அடைந்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது. அதற்காக இறையடியார் வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே புத்தான படலத்திலே தருகிற ஒரு செய்யுளை நாம் இன்று பார்க்க போகிறோம். அது என்ன என்று சொல்லும் பொழுது, கண்வழி உயிரை போக்கி கண்டவை வெகி வெகும் விண்வழி ஒளித்த தீது விலகுவான் கொடியோர் கல்லி கையால் புன்வழி குருதி ஓட பூ என வாடி வான்மீன் ஒன்வழி கடந்த எண்கண் ஒளி ஒழிந்து இருளல் நோக்கீர் என்கிறார். ஆண்டவர் இயேசுவே கூறுவது போல இந்த செய்யுள் இருக்கிறதை பார்க்கிறோம். மனிதர் தம் கண் வழியாக தம் உயிரை ஈடுபடுத்தி அக்கண்கள் கண்ட இவ்வுலக பொருள்களையே விரும்பி விரும்பத்தக்க வானுலக நெறிகளை விட்டு ஒழித்த பாவத்தை தீர்க்கும் பொருட்டு கொடியவர் கையால் அமைந்த புண்ணின் நின்று வடிந்த இரத்தம் தம் மீது பாய்ந்து ஓடவே மலர்போல் வாடி வெண்மேனின் ஒளித்தன்மையும் கடந்த என் கண்கள் ஒளி இழந்து இருளதையும் காண்பீர்களாக என்று கூறுவதை பார்க்கிறோம். அதாவது மாந்தர் கண்ணுக்கு இன்பம் தருவதையே நாடினர், வானக நன்னறியை விளக்கினர். பாவம் போக்க வேண்டியதாயிற்று. அவர் கையால் நேர்ந்த பொன்னின் குருதி என் மேல் பாய்ந்தது. மலர் போன்ற என் கண்கள், தாரகை போல ஒளி வீசும் என் கண்கள் பஞ்சடைந்து இருளுவதை பாருங்கள் என்று கூறுகிறார். கண்வழி உயிரை போக்கி கண்டவை வெகி வெகும் விண்வழி எழுத்த தீது விலகுவான் கொடியர் கையார் புன்வழி குருதியோட பூவன வாடி வான்மீன் நுண்வழி கடந்த வெண்கண் ஒளி ஒளிந்திருளகு நோக்கீர் என்பதை பார்க்கிறோம். அதாவது கண்ணால் கண்டு அந்த கண்ணுக்கு கவர்ச்சியாக இருப்பதையே நாடி மேலான நன்மை என்ன என்று யோசித்து கூட பார்க்காமல் பாவத்தை ஈட்டினோம். அந்த பாவத்தை போக்குவதற்காக துன்புற வேண்டியிருந்ததனால் ஆண்டவர் இயேசுடைய ஒளிமிக்க கண்கள் பஞ்சடைந்து போயிருக்கிறது என்று சொல்லுகிறார். வெண்மேனுக்கே ஒளி தரும் கண்கள் இப்படி பஞ்சடைந்து போயிருப்பதை காண்கிறீர்களா? தயவு செய்து பாருங்கள், என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்பது போல் அவர் சொல்வது இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் மீது இறங்கும் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது அவர் தம்முடைய பாடுகளின் போது, மாந்தரே உங்களுடைய பாவங்கள் எனக்கு எத்தகைய துன்பத்தை தந்திருக்கிறது பாருங்கள், தயவு செய்து எனக்கு இரக்கம் காட்டுங்கள், என் கண்கள் பஞ்சடைந்திருப்பதை பாருங்கள் என்று உள்ளம் உருக அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம்.